அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 23/4/2025 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் சித்திரை 10ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் சிற்றினஞ்சேராமை. குறள் 457. மனநலம் மன்னுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். தெளிவுரை: மனத்தின் நன்மை நிலை பெற்ற உயிர்க்கு ஆக்கமாகும். இனத்தின் நன்மை எல்லா புகழையும் கொடுக்கும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: சூரியன் மேஷத்தில் இருக்கிறது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீச்சமாக, கன்னியில் கேது விளிம்பாக இருக்கிறது, சந்திரன் கும்பத்தில், சனி மீனத்தில், சுக்கிரன் மீனத்தில், ராகு விளிம்பில் இருக்கின்றது. அதோடு கூட புதன் இருக்கின்றது. சுக்கிரன் குருவோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் எப்படி இருக்கின்றது பார்ப்போம். தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்குவீர்கள் என்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். புதிய தொடர்புகள் உண்டாகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். கல்வியில் புதிய வெற்றிகள் கிடைக்கும். பொருள் பணம் சேர்க்கை அதிகமாகும். நெடு நாட்களாக வராத பணம் வந்து சேரும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விட வேண்டும் என்று தோன்றும். உறவுகளால் தொல்லைகள் மட்டுமே மிஞ்சும். யார் எப்படி போனாலும் தனது காரியத்தை முடித்து கொள்ளும் உங்களின் குணம் என்று விடாப்பிடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிடிவாதமாக செயல்படுவீர்கள். வீட்டில் எவ்வளவு சொல்லியும் அச்சோ பாவம்னு உங்கள் நண்பர் கேட்ட பணத்தை கடனாக கொடுத்தது தப்பாகத்தான் போய்விட்டது போலும். எவ்வளவு நாட்கள் ஆகித்தான் விட்டது. சரி, கொடுத்த பணம் கேட்க போய் நட்பு பகையானதுதான் மிச்சம். உங்கள் நண்பருக்கு ஒரே சகோதரன். வீட்டில் யார் பேச்சுக்கும் மதிப்பு தருவதில்லை. காதல் வேறு இருக்கும் போல. வேறு ஜாதி பெண். பெற்றோர் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. விட்டால் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்வார்கள் போல. நண்பர்கள் மூலம் தெரிய வரவே வேறு வழியில்லை. திருமண ஏற்பாடு செய்கிறார் உங்கள் நண்பர் அப்பா ஸ்தானத்தில் இருந்து. ஒரு வாரமாக நடக்கும் இந்த பிரச்சனை இன்றும் உங்களிடம் சொல்லி புழம்பி தீர்ப்பார். தடைக்கற்களை வெற்றி படிகட்டாக மாற்றக்கூடிய திறமை இருந்தும் இதுவரை சரியானபடி வருமானம் ஈட்ட முடியவில்லை. வேலையில் சம்பளம் மட்டும்தானே வரும். சொந்தமாக தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்க அதற்குண்டான வேலையை ஆரம்பிப்பீர்கள். இன்று வெளிநாடு செல்ல ஆயத்தமாவீர்கள். இராணுவத்தில் வாகனம் ஓட்டும் வேலை, ஓய்வு பெற்று ஊர் திரும்பி தொழில் வேண்டுமே என்று சொந்தமாக ஒரு கார் வாங்கி வாடகைக்கு ஓட்டலாம் என முடிவும் எடுப்பீர்கள். பெரும்பாலும் கோச்சாரம் இப்படியாகத்தான் இருக்கின்றது. இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் இதயம் சார்ந்த நோய்கள், புருவத்தில் வெட்டு தழும்பு, அம்மை, புதுமையான ஃப்ளூ, உஷ்ண நோய், வெட்டு, ஜாயின் பெயின், குடல்வால், சண்டைகளால் காயம், விபத்து இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் உயரமான பகுதி, நிர்வாக அலுவலகம், சலூன், சிறைச்சாலை, சர்ச், சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், ஆடம்பரமான வீடுகள், தோட்டம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று நாகேஸ்வரன், நீலகண்டன், விக்னேஸ்வரன், அண்ணாமலை, அபினேஷ், தர்மேந்திரன், தவமணி, தர்மலிங்கம், மேகலா, கமலினி, தயாநிதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் பச்சை பயிறு, பட்டாணி, கத்தரிக்காய், கீரை இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று பச்சை, மஞ்சள், அடர்கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.